இப்போ நம்ம ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்க நான் 4 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் தூளும் தான் ஆட் பண்ணேன் அதுலேயே. இப்போ நான் தோலும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த ஜாரில் போட்டு பொடியாக்கணுங்க. ஜாரில் போட்டு நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது அவல் வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் வந்து ஆனால் ரொம்ப பொடிசாக பண்ண முடியும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக்கிங்க. இப்போ ஒரு பேனில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடான உடனே வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூனு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் எடுத்தது சின்ன ஸ்பூன் தாங்க, இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த நல்லா தண்ணி கொதிச்சு வருது பாருங்கள் அந்த மசாலாலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அவல் பொடியை சேர்த்துடலாம். இதில் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவல் வந்து நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவல் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இது கூட நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை இதோடு சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஆறட்டும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆறட்டும். ஆறினோடனே நம்ம கோதுமை மாவு போட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. இது வெயிட் பண்ணட்டும். இப்போ நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த பரோட்டாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நான் உருளைக்கிழங்குல வேக வைக்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். அதனால் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம், அதை நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. நான் கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். கட்டிகள் இல்லாமல் மசிச்சுக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவல் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சுடுது இன்னும் கூட லைட்டாக நல்லா இந்த கோதுமாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை மாவு பதம் நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. நம்ம உருளைக்கிழங்கும் அந்த அவலும் சேர்த்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது கூட வந்து நான் ஹாட் வாட்டர் தாங்க சேர்க்குறேன். சுட தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்குங்க. ஏன்னா இது வந்து அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும்.
நார்மல் சப்பாத்தி செஞ்சால் கூட நீங்கள் சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா பரோட்டா மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றியே நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுட்டோங்க. இப்போ இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரமாக ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திரும்பி நான் ஒரு வாட்டி மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு வாட்டி. அவ்வளோதாங்க. இப்போ இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவை திரட்டிக்கலாங்க. இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணி மேலே நம்ம கையாலே இப்படி பண்ணி விட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் கோதுமை மாவு நீங்கள் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மெலிசா வேணுனாலும் மெலிசா திரட்டிக்கங்க, இல்லை கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசாக தட்டிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு திரட்டிக்கிட்டேன். இப்போது அது இப்போ நான் 2 பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டேங்க. இது மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். செடி மரங்கள் இருக்கும் இடத்தில் நமது பாரத கண்டத்தில் மட்டும் 3 லட்சம் மூலிகைகள் இருக்கின்றன. 3 லட்சம் மூலிகைகள் தான் நம்ம நாட்டில். இது அப்படியே வேகட்டுங்க. பாரத தேசம் தோல் கொட்டுவோம் என்ற முட்டாசுக்கள். ஆயில் விட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி வேக போட்டுக்கோங்க. இதை எடுத்துடலாம்.